ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சொன்னேன்ல, இப்போ நான் பாட்காஸ்ட்லாம் பேசுகிறனால நிறைய பேர் வந்து அவங்க லவ் ஸ்டோரி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அதில் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு ரீசெண்டாக வந்த ஒரு லவ் ஸ்டோரி, லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் அந்த பாய் எப்படி மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒருத்தங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸு, கொஞ்சம் ஆக்டர்ஸில் கொஞ்சம் பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணாங்க. பிஃபோர் மேரேஜ் அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி தான், ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க பெருசாக அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதில் அவங்க இன்வால்வ் ஆகலை. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஜென்ரலாக சொல்கிறேன், நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன், பசங்களுக்கு கூட அவங்க கெரியர் ஓரியன்டாக இந்த சொசைட்டி ட்ரிவனாக கொண்டு போயிடும். பட் கேர்ள்ஸ் வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுற மாதிரி தான் இன்னமும் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க கெரியரையும் பர்சியூவாக அவங்க கெரியரையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவாலிட்டி. பட் நிதர்சனமான உண்மைகளில் இதுவும் வரும். மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி கேர்ள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மட்டுமே பார்க்குறாங்க. அண்ட் அது நிறைய பேர் வேண்டாம் வெறுப்பாக செய்கிறாங்க. பட் நிறைய பேர் அது பிடிச்சும் செய்கிறாங்க. எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போது எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், எனக்கு கெரியர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணை, என்ன நீ கெரியர் வேண்டாங்கிற, எந்த காலத்தில் இருக்க, ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுறனால அந்த பொண்ணையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எனக்கு கெரியர் தான் முக்கியம், ஃபேமிலிலாம் பெருசு கிடையாது, ஃபேமிலிலாம் செகண்டரி தான், நான் கெரியருக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணை, ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நீ என்ன குழந்தை குட்டி நான் போச்சு, உனக்குலாம் ஒரு பாசம் இல்லையா, ஒரு அது இல்லையா, இது இல்லையா, நீ இப்படிலாம் டேக் கேர் பண்ணிக்க மாட்டியா, நீ என்ன அப்படி என்ன கெரியரில் போய் நீ என்ன நொட்டி, நீ என்ன அப்படி இப்படின்ட்டு நம்ம ஏதாவது ஜட்ஜ் பண்ணி அவங்களையும் பேசக்கூடாது. அவங்க ஷூஸ்லேருந்து அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நிம்மதியாக யார் கண்ணையும் குத்தாமல் திருப்தியாக வாழ்ந்தாங்க அப்படின்னாலே போதும். எந்த விதமான கருத்துக்குள்ளேயும் அவங்கள நம்ம கொண்டு வந்து நம்ம பெரிய ஒரு ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஜென்ரலாகவே நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், இந்த வெஜிடேரியன்ஸ் கேவலமாக பார்க்குறதும், இந்த ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்கள, இந்த இன்டெலெக்சுவல் கெரியர் ஓரியன்ட் கேர்ள்ஸு சொசைட்டி வந்து அவங்கள இதுவாக பார்க்குறதும், இல்லை இந்த ஜாபுக்கு போகிறது தான் எனக்கு முக்கியம், நான் கெரியர் ஓரியன்ட் அப்படின்னு ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்னா ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி தான் கோர் அப்படிங்கிற ஐடியா இருக்கவங்க இவங்களை கேவலமாக பார்க்க, எதுக்கு யாரையும் கேவலமாக பார்க்கணும், இல்லை யாரையும் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் வாழ்க்கையை பார்த்தாலே போதுமானது. அதனால் அவங்க ஷூஸ்லேருந்து அவங்கவுங்க என்னென்னமோ அவங்க பர்சனல் டெசிஷன்ஸ் எடுக்கட்டும். பட் சில விஷயங்கள் நம்ம ஸ்டோரிஸாக கேட்கும்போது அதில் ரிவால்வ் ஆகக்கூடிய பொது கருத்துக்கள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஜென்ரலாக நார்மலாக பேசுகிறது தான். அதில் சம்டைம் டேக் அவேஸ் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக உட்காந்து புலம்புற மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த சேனலே இருக்கும். ஸோ அதனால் சொல்லிடுறேன், இதுதான் இப்படி தான் இருக்கும் இந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த 15 நிமிஷம் கதை கேட்க ரெடியாடா அப்படின்னு ஒரு மீம் வரும், அந்த மாதிரி கதை கேட்க ரெடியா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் ட்ராஜடி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான். ஸோ அதனால் சரி, அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து அப்பப்போ ரொம்ப வெரி ரேர்லி, ஏன்னா நான் வெரி ரேர்லி தான் ஜென்ரலாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அது வந்து அவுட் ஆஃப் திமிரு, அவுட் ஆஃப் அது இது அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, தெரில, தட் கைண்ட் ஆஃப் பர்சன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேராக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். யாரையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்லாம் எடுக்கவே மாட்டேன். அது என்னமோ அது அப்படி தான். எந்த எஃபர்ட்ஸும் போட மாட்டேன். எல்லாத்துக்கும் மேலே அண்ணனுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளும் இருக்குது. அதனால் அது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ரூம் உண்டு, செவனேன்னு இருக்கிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செவனேன்னு இருக்கிறது சால சிறந்தது அப்படிங்கிற மந்திரத்தை தாரக மந்திரமாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக ஒருத்தங்க ஒரு எப்போயாச்சும் ரொம்ப ரேர் கேப்ஸில் வந்து அந்த ஃப்ரெண்டு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ரீல்ஸ் அனுப்புவாங்க, ஹாய் பாய்ங்க, கெரியர் எப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீசெண்டான ஃப்ரெண்ட்ஷிப். என்னோட கான்டென்ட் பார்த்து தான் அவங்க என்னை ஃபாலோ பண்ணாங்க. இனிஷியலாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், இந்த சீரியல் ஆக்டர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த சீரியல் ஆக்டர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த சின்ன திரை நடிகர், இந்த பெரிய திரை நடிகர், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் அந்த ஒரு வியப்பு அதெல்லாம் இருந்துச்சு. இப்போயுமே அந்த வியப்பு, அந்த ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் தெம் அதெல்லாம் இருக்கும் தான். ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைலை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அவங்களோட ரீச்சை அதெல்லாம் நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு எனக்கு. சரி, ஓகே, எண்ட் ஆஃப் தி டே எல்லா ஹியூமன்ஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப டவுன் சவுத்லேருந்து நார்மலாக ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு சாதாரண ஒரு அப்போ எல்லாத்தையும் வாயை பொழந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து தான் வந்தேன். இப்போயும் அதே வாயை பொழந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். ஒரு மாற்றமும் இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ சில விஷயங்கள் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னா, நாளைக்கு ஒரு பெரிய ஆக்டரை பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு பூரிப்பு அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ் எஃப்எம்லலாம் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன். சரி, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு தெரில. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். இந்த மாதிரி செலிபிரிட்டி ஃப்ரெண்டுன்னு நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணிட்டேன் ஒரு வேர்டு. ஸோ அது வந்து எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது.
அப்படியே நீ பெரிய புழுத்தீஷ் மாதிரி நீ சவுண்ட் ஆகிட்ட மித்துன், அது என்ன சொல்லு அப்படி. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக நான் இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், அது ஜஸ்டிஃபை பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது, அந்த செலிபிரிட்டி ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ரெண்டுமே என் மிஸ்டேக் தான். சரி, அதை விட்டுங்க டோலர்களே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கான்டென்ட்குள்ளே போவோம். ஸோ அவங்க வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்க வந்து லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணும்போது ஒரு சண்டையும் கிடையாது, ஒன்று இம்முட்டும் உண்டு. ஐயோ அப்படி ஒரு கேரிங், ஈகோலெஸ், மை மேன் இஸ் த பெஸ்ட் மேன் அப்படின்னு உருகி லவ் பண்ணக்கூடிய ஒரு டிப்பிக்கல் நார்மல் தமிழ் பொண்ணு தான் அவங்களும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் லவ் பண்ணியிருக்காங்க. இப்போயுமே வந்து நான் எப்பயுமே ஒன்று நம்புவேன், ஒரு காயினுக்கு 2 பகுதி இருக்குது, 2 சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஆள். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சைடு. ஸோ அந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். தட் டசன்ட் மீன் தட் ஆப்போசிட் சைடில் என்னென்னே நம்ம தெரியாமல் ஒரு ஜட்மெண்டல் வியூக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஸோ அது அந்த ப்ரோக்கிட்டையும் பேசினா தான் அது ஏதாச்சும் தெரியும் இல்லையா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக கூட இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணி, அதுவும் நம்மளோட பர்சனே, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம பர்சனே நம்ம ஜட்ஜ் பண்ணி அவங்க வந்து டாக்ஸிக் இல்லை அவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஸ்டாண்டு நம்ம எடுக்கிறக்கான ஒரு தன்மைக்கு நம்மளை கொண்டு போயிடும். பட் அது சாதாரண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். அவங்க ஷூஸ்லேருந்து நம்ம பார்த்து யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஷூஸ்லேருந்து அவங்க யோசிக்கிறதுக்கு நம்ம அவங்கள பழக்கி விட்டோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு நேர்த்தியாக கொண்டு போயிடணும் லைஃபை. கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னமும் கான்டென்ட்டுக்கு வரடா, இவன் பாயாசம் ரெடியா வெளியே கொடுக்குறாங்கண்ணே, அண்ணே மறுபடியும் பாயாசம் ரசம் முதலேருந்து வரானே அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. மேட்ரு என்ன அப்படின்னா, அவங்க வந்து லவ் மேரேஜுங்க. ஆனால் லவ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எந்த விதமான பெரிய சண்டைகளும் இல்லை. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சா போச்சா, சரி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்படி அந்த மாதிரி நார்மலாக இருந்தால் ஒரு நார்மல் லவ். அப்புறம் வீட்டிலலாம் சொல்லி மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இவங்க குடிபெயர்ந்து போகிறாங்க ஒரு பொண்ணு. நம்ம இந்த இடத்துல வந்து பெண்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கல்ச்சரில் வந்து கேர்ள்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பட்சத்தில் ஒருத்தங்க அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு அது அந்த லவ் மூலமாக அவங்கள நர்ச்சராக என்ன சொல்லுவாங்க, அவங்கள அது நரிஷ் பண்ணி என்னமோ சரி ஓகே இங்கிலீஷ் வரலாம், தமிழ்லேயே பேச மித்தும், எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத சொல்கிறேன். அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எனக்கும் சேர்த்தியாக நான் சொல்லிக்கிறேன். நானும் வந்து பர்ஃபெக்ட் மண்ணாங்கட்டில் ஒன்றும் கிடையாது. வென் இட் கம்ஸ் டு ரியல் லைஃப் ஐ ஆல்சோ ஆக்ட் தற்கூரி அட் டைம்ஸ்லாம் இல்லை, ஆல் த டைம்ஸ். ஸோ நான் எனக்கும் சேர்த்து இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி நம்ம நரிஷ் பண்ணி அதை கொண்டு போகணும். ஒருத்தங்க நம்மளோட ஸ்பேஸுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க நமக்கு கீழே ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னாலே நிறைய இடத்துல நம்ம தோற்று போயிடுவோம். ஒரு அம்மாவோட வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வளர்ப்பு தோற்று போயிடும். நார்மலாகவே ஒரு மேன், ஒரு ஆம்பல், அந்த விஷயமும் தோற்று போயிடும். நான் அதான் சொல்கிறேன்ல, நிறையா பாட்காஸ்ட்டில் மென்ஷன் பண்ணது தான். ஒரு மேன் அப்படின்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து கை கால் வலிச்சுது, இன்றைக்கி நான் 2 பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் கால் பண்ணி பெருமை பேசுகிறதுலாம் மேன்லினஸ் கிடையாது. அந்த ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணலாம், இல்லை அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், ஒரு மெய்டு வைக்கலாம் அப்படின்னு ஒய்ஃபை கன்சிடர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அதில் அவங்களும் எங்கேஜாக இருக்காங்கல்ல. நானும் ஐ எம் ஆல்சோ நார்மல் ஹியூமன் ஃப்ரம் பாப்பநாசம் பட்டிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நார்மலாக அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அந்த மேன்லினஸே வரும். நம்ம என்ன நினச்சிடறோன்னா, ஒரு 100 நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு 100% ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே அந்த ஒரு 40% அவங்களுக்கு ஈஸாக்கி விட்டோம் அப்படின்னா, பார்த்தியா நான் எவ்வளோ அட்ஜஸ்டபுளான ஒரு ஆம்பளை, நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், உனக்காக நான் எவ்வளோ செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆண்கள் இங்கே நினச்சிக்கிறாங்க. முதல்ல அந்த 100% அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ரெஸ்ட்ரிக்ஷனாக, அவுட் ஆஃப் பொசசிவ்னஸாக, கேராக, இல்லை அந்த ஃபேமிலி இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒழுங்கு மாறாமல் கொண்டு போகணுங்கிற ஒரு மேனோட பொறுப்பாக, ஒரு விமனோட பொறுப்பாக, பியாண்ட் ஜெண்டர் தான் இதெல்லாம். அது எனக்கு பர்ஃபெக்டாக சொல்ல தெரியல. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்தா ஃபுல்லாக நீ சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது, பார்த்தியா என் காசில் நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன், ஆனால் நானே ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன், உனக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன், இதுதான் லவ். அது லவ் கிடையாது. உங்கள் உழைப்பில் உங்கள் வேர்வை சிந்தி நீங்கள் உழைக்கிறதெல்லாம் தாண்டி மறந்து அவளுக்கு வாங்கி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷத்தை மட்டும் பூரிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் லவ். அந்த ஐஸ்கிரீமை வாங்கி அப்படியே அவகிட்ட கொடுத்துட்டு, நான் சம்பாரிச்ச காசுங்கிற அந்த தாட் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது, அது நம்ம காசு, அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், நான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், அவள் சாப்பிட்றா, அதை பார்க்குற எனக்கு சந்தோஷமாக, அதுதான் லவ். உங்கள் காசில் ஒன்று வாங்கி அது நீங்கள் 2 ரூபா சாப்பிட்டுட்டு 4 ரூபா அவங்களுக்கு கொடுத்தனால, நான் 2 ரூபா தான் சாப்பிட்டேன், உனக்கு நான் 4 ரூபா கொடுத்துருக்கேன், பார்த்தியா எவ்வளோ லவ், எனக்கு மண்ணாங்கட்டி.
அதெல்லாம் லவ், அதுவும் சம் ஃபார்ம் ஆஃப் லவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுவே அதெல்லாம் தாண்டி வரணும்ல நமக்கான கேர்ள் அப்படிங்கும்போது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் விஷயத்தையே சொல்லாமல் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம், அது குறிப்பாக பேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பிறந்ததுக்கப்புறம் டோட்டலாக அவங்க ஹஸ்பண்டோட கேரக்டர்ஸே மாறுது, தெரிஞ்சோ தெரியாமலோ. அண்ட் அவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க, இன்னும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. இன்றைக்கெலாம் நார்மலாக கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலினா வேற எங்கேயோ போகுது ஏன் மைண்டு. கூட்டு குடும்பமாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸு, தங்கச்சியோட இன்ஃப்ளூயன்ஸு, இல்லறம் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி அவ்வளோதான். அது அந்த புருஷனுக்கு தெரியணும். இன்னமும் அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு கையில் சுற்றிக்கிட்டே திரியக்கூடாது. அம்மா கிட்ட போகணும். எதுக்கு அம்மா கிட்ட போகணுமோ அதுக்கு தான் அம்மா கிட்ட போகணும். பொண்டாட்டிக்கிட்ட என்னெல்லாம் உரிமை இருக்கோ அது பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தான் அதை நம்ம எடுத்துக்கணும். அவங்க என்கிட்ட சொல்லும்போது, அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லும்போது அவங்க நிறையா சொன்னாங்க. அந்த வாய்ஸ் நோட்டில் கேட்கும்போது அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து, அந்த மென்ஷன் பண்ணியிருந்ததில் ஒரு ஏக்கம் தெரிஞ்சுது. என்னென்னா, அவங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, என் தங்கச்சி தான் எல்லாமேன்னு சொல்கிறானே. பக்கத்துலேயே தானே நானும் உட்காந்துருக்கேன், எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே, என் தங்கச்சி தான் எல்லாமே, எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமே அப்படின்ட்டு என்னையும் சேர்த்து சொல்லேன். அட்லீஸ்ட் அட் த லீஸ்ட்டு நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒன்று தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போதே அதில் எனக்கு என்ன புரிஞ்சுது, எனக்கு எப்படி அது போர்ட்ரே ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க அம்மா டாமினன்ஸோ அவங்க தங்கச்சியோ அக்காவோ அவங்க இருக்காங்க போல். இந்த பேரண்ட்ஸுக்கு, குறிப்பாக பசங்களை பெற்ற பேரண்ட்ஸுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இப்போ 2 பசங்க இருக்கிற வீட்டில் கூட இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் அவங்களுக்கு லைஃப்பில் புரியல, அதனால் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு பொண்ணை பெற்ற பேரண்ட்ஸு வீட்டுக்கு வர மருமகளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, ஒரு பேசிக்காக ரொம்ப ரொம்ப பேசிக்காக, நாளைக்கு நம்ம ஒரு பொண்ணை பெற்றிருக்கோம், அவள் போகிற வீட்டில் மறுபடியும் அவளை இப்படி வச்சு திருப்பி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம பொண்ணு எங்கே போவா? அதான் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்குலாம் எப்படி மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம மருமகளை வச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுவோம், நல்ல வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டாங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பொண்ணு போகிற இடத்துல ராணி மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துறது. இவங்க டாக்ஸிக்காக இருக்கிறனால இவங்கள மாதிரியே நாளைக்கு இன்னொரு மாமியார் என்னோட பொண்ணுக்கு அமைஞ்சிருவாளோ அப்படிங்கிற பயத்தில் பொண்ணையும் டாக்ஸிக்காக தூண்டி விடுறது. ஸ்டார்டிங்லேருந்தே உன் மாமியார் கைக்குள்ளே வச்சுக்கோ, ஸ்டார்டிங்லேருந்து உன் புருஷன் இப்படி சொல்லுவான், நீ அப்படி ரிப்ளை பண்ணு, உன் புருஷன் அப்படி சொல்லும்போது நீ இப்படி ரிப்ளை பண்ணு, உன் மாமியார் இதை சொன்னாங்க நீ ஃபஸ்ட்டு செய்யாத, அது பழகிரும், லொட்டு லொசுக்குன்ட்டு தேவையில்லாத கழுசடை, அந்த கசடுங்கபாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லாமல் அந்த பொண்ணு மைண்ட்லேயும் புகட்டிடுறது. அது ஏன் தெரியுமா? இவங்களோட இயலாமை அங்கே புகட்டுறது, இவங்களோட டாக்ஸிக்னஸ் நாளைக்கு என்னோட பொண்ணுக்கு நடந்துடக்கூடாதுங்கிற பயத்தில். அப்போ இவங்களுக்கே தெரியுது ஏதோ ஒரு இடத்துல நம்ம மருமக கிட்ட டாக்ஸிக்காக இருக்கோன்ட்டு. இன்றைக்கி முக்கால்வாசி இந்த பெருசுங்க வயசில் மட்டும்தான் வளருதுங்களே தவிர்த்து எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா என்ன லைஃபு, என்னத்தை அப்படி சாதிச்சு அவ்வளோ கேல்குலேட்டிவாக இருந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ணிடு இருக்கணும் தான். மனுஷனாக பிறந்தா கேல்குலேட்டிவாக இருக்கணும் தான், இல்லை ஏறி தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க தான். அந்த கேல்குலேட்டிவ்னஸில் கூட ஒரு யதார்த்தம் இருக்கணும். அது எதுக்காக கேல்குலேட் பண்ணணும்? நாளைக்கு என்னோட அம்மாவையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்கு ஈக்குவலாக என் பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ எங்கள் அம்மாவையும் நான் பேலன்ஸ் பண்ணி என் ஒய்ஃபையும் நான் பேலன்ஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. லக்கிலி சம் பீப்புளுக்கு வந்து பேரண்ட்ஸும் நான் டாக்ஸிக்காக இருப்பாங்க, ஒய்ஃபும் நான் டாக்ஸிக்காக அமைவாங்க. அதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுத்த வரோம். சில பேருக்கு ஒய்ஃப் டாக்ஸிக்காக இருக்கலாம் பேரண்ட், சில பேருக்கு பேரண்ட் டாக்ஸிக்காக இருக்கலாம் ஒய்ஃப். அது அப்படி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை 2 பேருமே நான் டாக்ஸிக்காக இருந்தாலுமே ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கலாம், அந்த சுச்சுவேஷன் மூலமாக இவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சண்டை ஓட்டுக்கலாம். பேலன்ஸ் பண்ணும், அதுதான் லைஃப். பி கேட் ஆன் த வால் தான். அங்கிட்ட ஒரு இங்கே வந்து நீ வச்ச ரசம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு பொண்டாட்டியை புகழ்கிறோமா, இங்கே போய் அம்மா என்னம்மா ரசம் வைக்கிறா, நீ வைக்கிற ரசம் தான் டாப் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அம்பிட்டு தான் லைஃப். என்ன பண்ணுறது சொல்கிறேன். 2ஐயும் பேலன்ஸ் பண்ணும்ல. ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, குழந்தை பிறந்துருச்சு, ஸோ ஒரு கமிட்மெண்ட்குள்ளே ஒரு பொண்ணு சிக்கிட்டா. ஸோ அவளோட சுச்சுவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம், அவள் சுச்சுவேஷன் இதுதான், இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், இந்த குழந்தைய பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்ட்டு அந்த ஒரு சுச்சுவேஷ்னல் வீக்னஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கள, அதை யூஸ் பண்ணி அதை யாருக்கு அகேன்ஸ்டாக திருப்புறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்கள் பொண்டாட்டிக்கு அகேன்ஸ்டாக திருப்புறீங்களா? அட மெண்டலுங்களா? உங்கள் ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக அந்த சுச்சுவேஷன் கிரைசிஸை திருப்புறீங்க. உங்கள் லைஃபுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம். ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி ஒரு ஆம்பளை பாதி, அந்த ஆம்பளையோட அந்த ஃபுல்ஃபில்னஸ் இன்னொரு பொம்பளை பாதி. அந்த இன்னொரு பொம்பளை யார் அப்படின்னா அது ஒய்ஃபு தான். அந்த இடத்துல அம்மானால கூட ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அம்மாவுக்கு கணவன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது. உனக்கு அவங்க அம்மா அவள் தான், ஓகே, இன்கம்பேரபிள் தான், நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒரு மாம்ஸ் சைல்டு தான். ஐ எம் ஆல்சோ மூத்த பையன், பேம்பர்ட் பை த மோஸ்ட் பேம்பர்ட் பை மை மாம். ஒரு அம்மா பையன் தான் நானும், இல்லை அம்மா அப்பா பையன் நானும். பட் சுயமாக சிந்திக்கிற அறிவும் வேணும்ல. எங்கள் அம்மா எனக்கு புரியுது தான், நான் எங்கள் அம்மா பையன் தான், எங்கள் அம்மா இத்தனைக்கும் நான் டாக்ஸிக் தான். ஆனால் எங்கள் அம்மா ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா
அது 100% என் லைஃப்பில் எனக்கு அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவை எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. உடனே இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா எதுக்கு அப்போ நான் கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு ஒரு பொண்ணை என் லைஃப்பில் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்து உறுதி கொடுத்து ஆசையை வளர்த்தி விட்டு நீயும் நானும் லைஃப்பை ஷேர் பண்ணலாங்கிற சும்மா வசனம் மட்டும் பேசிட்டு லைஃப்பை ஷேர் பண்ணலான்னா என்ன? இங்கே வாடி, எங்கள் அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, ஸோ நீ என்ன நினைக்கிற, இப்படி பண்ணலாமா, இது வேண்டாம்னு நினைக்கிறியா, சரி அப்போ இப்போதைக்கு ஃப்ரீயாக விடு, நான் நைஸாக எங்கள் அம்மாக்கிட்ட எப்படி பேசணுமோ நான் அப்படி பேசிக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்கா, கரெக்டு தான் அவங்க சொல்கிறது, அப்போ ஓகேவா, பேசி ஒரு பேலன்ஸ் பண்ண. அப்போ எதுக்கு தான் வாழ்கிறோம்? என்ன தான் பண்ணுவீங்க வேறு என்ன? சாட்டர்டே சண்டேனா டர்ஃபு விளையாடணும், காலங்காலத்தில் எழுந்திரிச்சோடனே கையில் காஃபி வந்துடணும், பல்லு விளக்கிட்டு உட்காந்தோடனே சோறு வந்துடணும், அந்த சோத்தில் உப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய சொல்லணும் பொண்டாட்டிக்கிட்ட. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே மறுபடியும் காஃபி கொடுக்கணும், லஞ்சு கொடுக்கணும், உங்களுக்கு ஊட்டி விடணும், உங்கள் துணியை துவைக்கணும், அயன் பண்ணி வைக்கணும். 3000 ப்ரோ, ஜஸ்ட்டு 3000 பர் மந்த்து. அவள் தான் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டிமேசி அதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு அதுக்கு 1000 வழி இருக்குது. அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் டுவார்ட்ஸ் த கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நான் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட பார்த்தேன், சும்மா இந்த ஹாலிவுட் கைண்ட் ஆஃப் ரொமான்ஸை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணாதீங்க. சும்மா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பொழுதுனிக்கும் இந்த இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய ஃபன் மூமெண்ட்ஸு, சிரிப்பு, சந்தோஷம் இது மட்டும்தான் ஒரு கப்புள்ஸ்கிட்ட இருக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒன்று பார்க்குறனால எவனுமே சோஷியல் மீடியாவில் அவனோட ஒய்ஃபையோ இல்லை உங்கள் ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டையோ கெட்ட வார்த்தையில் திட்டுறதோ, அந்த இன்டிமேட் டெப்த்தான ஃபைட் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த 2 மனுஷங்களோட சோல் கேரக்டர் அப்போ மட்டும்தான் வெளிப்படும். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா இடத்துலையுமே ஒரு ஆம்பளையாக இருந்தால், நான் என்னோடய மென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லணுன்னா, என்னோடய அம்மாவாக இருந்தால் கூட என்னோட 100% மித்துனோட 100% மித்துனை அவங்க அம்மா கிட்ட காட்ட முடியாது. அந்த உறவுக்கு ஒரு 80% ஓகே, மிச்சம் 20% அவங்க கெஸ்ட்டில் வச்சுருந்துருப்பாங்க, இந்த பீஸ் இப்படி தான் அப்படின்ட்டு என்னோடய அம்மாவுக்கு ஒரு அனுமானம் இருக்கும். ஆனால் நான் என்னோடய ஒய்ஃப் கிட்டே என்னோடய 100% காட்டலாம், என் மூஞ்சி காட்டலாம், கோவத்தை காட்டலாம், எவ்வளோ பீக்கில் எனக்கு கோவம் வரும்னு காட்டலாம், என்னோடய டிசைர்ஸ் காட்டலாம், ஃபிசிக்கல் இன்டிமசி என்னோட பீக்கில் சேம் அப்ளைஸ் டு ஒய்ஃப் ஆல்சோ. அப்போ இப்படி இருக்கிற ஒரு உறவு இன்கம்பேரபிள் தான். எப்படி இப்போ அம்மாங்கிற உறவை வந்து ஒய்ஃப் கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு கோவம் வருதோ, அதே மாதிரி ஒய்ஃபுங்கிற ஒரு உறவை அம்மா கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ அப்படிங்கிற கோவமும் ஒரு ஆம்பளைக்கு வரணும். அப்போ தான் ஆம்பளை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி தானே? என்னமோ போங்கடா. உண்மையாலுமே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நீட்டாக ஓட்டிடணும், கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் மக்கான ஹஸ்பண்டும் எல்லாத்தையும் ஏச் போயிட்டே இருப்போம். நான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஈகோயிஸ்டிக்கான கேல்குலேட்டிவானா, இவங்ககிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இதை பிடிங்கிடலாம், இவன் இப்படி சம்பாதிக்கிறா, இதை உருவிடலாம், இப்படிலாம் யோசிக்கிறவனுங்களுக்கு ரொம்ப தங்கமான பிள்ளைங்களும் கிடைக்கிறது தான். ரெண்டுமே ஒன்று தானே இப்போ நான் சொன்னது. அதுதான் காலகாலமாக நடக்குது போல். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் தான் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப ஜென்யூனாக இருக்கும், நம்ம இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்னா, டெஸ்பரேட் டுவோர்ட்ஸ் சம்திங், டெஸ்பரேட் டுவோர்ட்ஸ் லவ், டெஸ்பரேட் டுவோர்ட்ஸ் மேரேஜ் இதெல்லாம் இல்லாமல் அந்த யூனிவர்ஸ் கையில் ஒப்படைச்சிடணும். அது ஒரு மேஜிக் நடக்கும். 1000ல் ஒரு கப்புள்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் தோணும்ல, சில பேர்லாம் பார்க்கும்போது இந்த சோஷியல் மீடியா கப்புள்ஸை விட்டுருங்க தயவு செஞ்சு. நானே நிறைய கப்புள்ஸை ஃபாலோ பண்ணுறேன். தோ தே ஆர் பீயிங் ஜென்யூன், அவங்களோட லைஃப்லேயும் நிறைய ட்ராமாஸ், சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியான்னு வரும்போது அவங்க அதெல்லாம் காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு அந்த ரீச் இருக்காது, அது வேறு மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயமா போகும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே சர்ச்சை இருக்குது அப்படிங்கிறத போட்டே ஃபேமஸான ஃபேமிலிலாம் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும். அதெல்லாம் எச்சைத்தனத்தின் உச்சம் அது அப்படி தான். என்ன கருமமோ ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய கான்செப்ட் ஓகே, கான்டென்ட் ஓகே, அதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதையும் தாண்டி 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு ப்ரைவசிங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி இன்றைக்கி எல்லாத்தையும் கான்டென்ட்டாக மாற்றக்கூடிய, பணத்தை பார்த்தோன்னே மணி ட்ரிவனாக இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலிஸும், அதுக்கு ஃபேமிலியவே கண்டென்ட்டாக பணைய வைக்கக்கூடிய பேர் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. என்ன கருமமோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதான் சில கப்புள்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். எனக்கு வந்து இந்த ஆஃப்லைன் சோஷியல் மீடியாவில் எனக்கு ஒரு கப்புள் தெரியும். எங்கள் அண்ணா, என்னோடய கசின் பிரதரும் கசின் சிஸ்டரும் இங்கே இருக்காங்க, மேடவாக்க இருக்காங்க. அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அப்படி இருக்கும். அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு அடிச்சுப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடிச்சுப்பாங்க அப்படின்னா அவங்க லிட்டரலாக அடிச்சுக்க மாட்டாங்க,
அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அந்த கப்புள்ஸ் அவங்கள பற்றி தனி பாட்காஸ்ட்டே பேசலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது, ஓகேவா? ஒரு 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ 6 to 7 இயர்ஸ் என்னமோ ஏஜ் கேப் இருக்குது அந்த அண்ணனுக்கும் என்னோடய கசின் சிஸ்டருக்கும். அதனால் அவர் அந்த லவ்வை ஹேண்டில் பண்ணுற நான் வந்து துண்டாக கவனிப்பேன். அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, என்னோடய கசின் சிஸ்டர் இந்த தற்கொலை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது துண்டாக கவனிப்பேன். அவர் பயங்கர பொலைட்டாக காமாக கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணுவார். அது அந்த ஏஜ் கொடுக்குற ஒரு மெச்சூரிட்டி, அதுவும் எனக்கு புரியும். ஆனால் இப்போ என்னோடய சிஸ்டர் வந்து என்கிட்ட புலம்பும் போது அவர் இப்படி பண்ணிட்டு வர்றா, அவர் இப்படி நோட்டிட்டு வர்றா, அவர் இப்படி பண்ணிட்டு, நான் அப்பையும் ஆமாம் போட்டுப்பேன். எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாதரி, நீ பண்ணுறதான். எனக்கு ஒரு மென்னா என்னோட ஒரு மென்னோட ஷூஸ்லேருந்து எனக்கு பார்த்தா ஈஸியாக புரியும். எனக்கு என்னமோ அந்த மனுஷன் மேலே ஒரு தப்பு இல்லை, நீ பண்ணுறது அத்தனையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும் என் சிஸ்டர் பார்க்கும்போது. நல்லாயிருக்கும். அதை நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன் அவங்கள பற்றி. ஆனால் நான் அவகிட்ட சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே விமனோ மென்னோ ஆல் தே நீட் இஸ் அ ஹியரிங் இயர்ஸ். யார் ஏதாச்சும் ஒன்று புலம்புனாலும் அவங்களுக்கு தேவை சொல்யூஷனே கிடையாது. அவங்களுக்கு தேவை நம்ம காது எடுத்துக்கோங்க, காதை கொஞ்ச நேரம் வாடகைக்குன்னு கொடுத்துறது. புலம்பிட்டு போட்டோம் என்ன இப்போ அப்படின்னு தான், வேறு என்ன. அதுக்கப்புறம் ஏன்னா வென்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களே காமன் கம்போஸ்டாக மாறிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டை இப்போ என்கிட்ட திட்டாங்களா, உடனே திடீர்னு அவங்க அப்படியே காம் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்படியே பாசம் பொங்கும். அவள் வந்து ஒரு 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 4 வார்த்தை திட்டுறா அப்படின்னா நானே கவனிச்சிருக்கேன். விமனோட கோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அந்த ஒரு 4 வார்த்தை திட்டி வென்ட் அவுட் பண்ணுறா. பண்ணதுக்கப்புறம் என் கசின் சிஸ்டர் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அந்த கேப்பில் வேறு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்போம். மறுபடியும் ரிவர்ஸ் வந்துடுவா, ஐயோ நம்ம ஹஸ்பண்டை நம்ம டேமேஜ் பண்ணிட்டு வென்ட் அவுட் பண்ணிட்டா. இப்போ வந்து பாசம் பொங்குதான். ஆனால் இவரை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைடா, எங்கள் ஃபேமிலி ஆச்சா போச்சா, இவர் இப்படிடா அந்த இடத்துல அப்படி பிஹேவ் பண்ணாரா, நான்லாம் அப்படியே கொடுத்து வச்சோடா அப்படின்பா. மெண்டலு இதைத்தானே ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வாயை திறந்தால் தான் நீ கேட்க மாட்டேன். சரி அது என்ன வேணால் புலம்பிக்கோ அப்படின்னு நம்ம காதை கொடுத்துட்டு உட்காந்துருது. சொல்கிறேன் நிறையா இருக்குங்க, என்னென்னமோ இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து மணி 4, நான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்ல, காலையிலையும் சாப்பிட்ல. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆஃபான டே. அதனால் இது எதுக்கு சொன்னேன்னா, எப்பயுமே ஒரு ஃப்ளோவில் தான் பேசுவேன். இன்றைக்கி ரொம்ப சப்கான்ஷியஸ் ஃப்ளோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவுட் ஆஃப் பசி, அரை தூக்கத்துலேயும் அரை பசிலையும் மனுஷனாகவே இருக்க மாட்டான். ஒன்று அரை தூக்கத்தில் ஒரு புத்தர் மாதிரி சாந்தமான ஒரு நிலைமைக்கு போய் மைண்ட் காமாகி பீஸ்ஃபுல்லாகி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உண்மைகள்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை. இந்த பசி இருக்கும்போது அப்படியே புத்தருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீமனாக மாறிடுவோம்ல, அந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்துக்கும் நடுவில் கன்ஃபியூஸ்டாக கொலாப்ஸாக இருக்கனால என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். பட் ஓவரால் நான் சொல்ல வந்தது இதுதான். அவ்வளோதாங்க மேட்ரு. உங்களை நம்பி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா, உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, உங்கள் தங்கச்சி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, நாளைக்கு அவளை ட்ரீட் பண்ணாதான் பேசிக்காக உங்களுக்கே நாளைக்கு உங்கள் தங்கச்சியை கொடுக்குற இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம இப்படிப்பட்ட ஒரு மென்னாக இருந்தால் தான் நம்மளை மாதிரி மென் ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். நம்மளே ஒரு டாக்ஸிக் மென்னாக ஒரு டாக்ஸிக் மாமியாராக இருக்கும்போது நம்மளோட பொண்ணு போகிற இடத்துல இப்படி தான் இருப்பாங்களோ, அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே அவளை தூண்டி விட்டு அவள் வாழ்க்கையும் இங்கே எடுத்து உங்கள் பையன் வாழ்க்கையும் இங்கே எடுத்து அப்புறம் 60 வயசில் மண்டையை போட்டு நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் இப்படி இருக்கீங்க சில பேரண்ட்ஸ்லாம்? எனக்கு அந்த ஸ்டோரியெலாம் கோவமும் வருது. பசியில் ஆமாம் கோவம் ஜாஸ்தியாக வருது இப்போது. பட் என்னமோ போங்க, எல்லாமே இருக்கும். இப்போ நான் இப்படி பேசுகிறதுனால நாளைக்கு வந்து திருமண வாழ்க்கை சூர்யா ஜோதிகாவே அவங்க தலையை பிடிச்சி சுற்றி இருக்க மாதிரி தான் இருக்கும். சொல்கிறேன், நாளைக்கு எனக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாமே இருக்கும் நடக்கணும், எனக்கும் நடக்கணும். ஏன்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் அது லைஃபு, அது வேறு. பட் ஓவராலாக நம்ம ஒருத்தங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நம்ம கோர் வேல்யூ எப்படி இருக்குது, அம்மா பேச்சை கேட்டு இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கோமா, அம்மா முந்தானியே சுற்றிக்கிட்டு இருக்கோமா, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணணும்? ஒரு செகண்ட் ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசிச்சா போதும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்பி வந்தவ எப்படி இருக்கா, அவள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவள் மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா அதுக்கு தானே ஒரு உறவு, நம்மளும் அதுக்கு தானே படைக்கப்பட்டிருக்கோம். 4 பேர்த்துக்கு எம்பத்தியாகவும் சிம்பத்தியாகவும் இருக்கிறதுக்கு தானே ஹியூமன்ஸே. ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து இது எங்கேயோ படித்தேன். யாரையோ கேட்கும்போது அந்த யாரோ அவங்க சொன்ன பதில் என்னென்னா, இன்னொரு ஹியூமனுக்கு அடிபட்ட போது அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். எனக்கும் அது புரியல. என்னடா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஹியூமன் ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அவன் உணவை கண்டுபிடிச்சான், உணவை வேக வச்சு சாப்பிட்டான், அனிமல்ஸ் கிட்ட இருந்து அங்கே தான் அவன் வேறுபட்டான் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஹியூமன் ரெவல்யூஷன் இப்படி தான் நடந்துச்சு, அவனை ஹியூமனாக உணர்ந்தது இந்த ஒரு காரணத்தினால தான் அப்படி சொல்லுவாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
அந்த அம்மா வந்து ஒருத்தனுக்கு அடிபட்ட போது தான் அந்த ஹியூமன் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு கீழே அந்த எலாபரேட்டடாக இருந்துச்சு. எப்படி ஒருத்தனுக்கு அடிபட்டால் ஹியூமன் ரெவல்யூஷன் நடக்கும்? என்னடா இது, ஒருத்தன் ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட ஃபுட்டை வேட்டையாடுறதுக்கு, அப்போ தான் ஹியூமன் ரெவல்யூஷன் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஏதாவது சான்சர் வந்திருந்தால் ஓகே. ஒருத்தனுக்கு அடிபடுறக்கும் ஹியூமன் அங்கே எப்படி ஹியூமன் டெவலப் ஆகிறான், ஒரு ஹியூமனாக அவன் மாறுறான் அப்படின்றத நான் கொஞ்சம் எலாபரேட்டடாக படித்தேன். அப்போ அதில் போட்டிருந்துச்சு, செம்ம அழகாக போட்டிருந்துச்சு, எந்த அனிமல்ஸும் ஒரு அனிமல் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற அந்த எம்பத்திலையோ சிம்பத்திலையோ அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எந்த அனிமலும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஹியூமன் தான் ஃபஸ்ட்டு அதை ஃபீல் பண்ணான். இன்னொருத்தனுக்கு இருக்கிற பெயினை அது தன்னோட பெயின்ங்கிற மாதிரி அவன் உணர ஆரம்பித்தான். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் ரெவல்யூஷனே நடந்திருக்கு. அவனுக்கு இன்றைக்கி தான் நம்ம லாங்குவேஜ் கல்ச்சர் எதுக்குள்ளேயோ போய் மாட்டிகிட்டு இருக்கோம். நம்மளோட திரையே நம்ம போட்டிருக்க பார்வையே வேறு மாதிரி இருக்குது. அன்றைக்கெலாம் யோசிச்சு பாருங்களேன், இட் இஸ் அ ஃபீலிங். அவனுக்குள்ளேருந்து கபன்னு ஏதோ வந்திருக்கு. என்னோட கூட இருந்த என்னோட மேட், மை ப்ரோ ஹேஸ் பீன் ஹர்ட். அவனுக்கு அவன் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது, வந்து டாக்டர் கிஞ்சரு பஞ்சரு ஒன்றும் போட தெரியாது. பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அந்த எம்பத்தி அங்கே ஒன்று கிரியேட் ஆகிருக்குல்ல, தட் இஸ் த ஃபஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அது படிக்கும்போது. ஸோ அப்போ பேசிக்காகவே யோசிச்சு பாருங்கள், ஹியூமன்ஸ் ஆர் ட்ரிவன் எம்பத்திக்கலி, ஹியூமன்ஸ் ஆர் ட்ரிவன் எமோஷ்னலி, ஹியூமன்ஸ் ஆர் ட்ரிவன் ஏங்கிங் ஃபார் லவ். ஸோ இதுதான் ஹியூமன்ஸோட பேஸு. 3 வேளை திங்கிறதும் மூச்சு ஓடுறதும் ஹியூமன்ஸோட பேஸ் கிடையாது. ஹியூமன்ஸ் ஆர் ஃபில்டு வித் லவ், ஃபில்டு வித் எமோஷன்ஸ், ஃபில்டு வித் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் எங்கேயோ போயிட்டேன், பட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஹியூமன்ஸு. அப்போது உட்காந்து பேசுகிறதுலையும் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு பிடிச்ச பர்சன்ஸை உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுறதுலையும் அது பண்ணணும். அது வந்து ஒரு பொறுப்பு. மோர் தென் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப், யூ ஹாவ் டு ஃபேஸ் த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். தட் இஸ் வாட் இஸ் லவ். நீங்கள் ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்கள, யூ கிவிங் எ கமிட்மெண்ட் டு யோர் செல்ஃபில், அதுதான் லவ் மூலமாக நீங்கள் எடுக்கிற எஃபர்ட். உங்கள் அம்மா பேச்சை இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு உங்கள் பொண்டாட்டியை திட்டிட்டு நீங்கள் அந்த ஹார்ஷ் ரியாலிட்டிலேருந்து தப்பிச்சிடலாம். உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டு உங்கள் அம்மாவை திட்டினா உங்கள் அம்மா திருப்பி தொடப்பக்கட்டையெல்லாம் அடிச்சிடுவாங்கிற பயத்தினால்தான் நீங்கள் வந்து யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொத்தரிமை மாதிரி இருக்கீங்க. அதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலி சைக்காலஜிக்கலி யோசித்தோம் அப்படின்னா அதுதான் உண்மை. உங்கள் பொண்டாட்டியும் அந்த குழந்தைத்தன்மை இல்லாமல் இல்லை ரொம்ப டாக்ஸிக்கல் அவ்வளோ ரொம்ப போட்டு டாமினண்ட்டாக இருக்கா அப்படின்னா உங்கள் மம்மியும் அதே மாதிரி டாமினண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளைக்கு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு போக வேண்டியது தான். ஆனால் இந்த கேஸில் இப்போ என்கிட்ட ஃப்ரெண்டு ஷேர் பண்ண கேஸில் வந்து உங்கள் ஒய்ஃப் ரொம்ப ஷீ இஸ் பீங் சப்மிசிவ். இந்த ரியல் லைஃப்லேயே ஷீ இஸ் பீங் சப்மிசிவ் அவுட் ஆஃப் லவ் அப்படிங்கிறத நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதுக்கு யார் தூண்டுகோலாக இருக்காங்க அப்படின்னா உங்களோட மம்மி, உங்களோட சிஸ்டரோட ஆக்டிவிட்டீஸ். இது எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே எனக்கு தெரில. எனக்கு கோவம் அது வருது அப்படியே உள்ளுக்கு கப ஓப்பனாக ஒரு அதான் அந்த என்னென்னமோ போங்க டென்ஷன் ஆகுது எனக்கு. அதான் எங்கேயுமே கிடைக்காத பண்ண முடியாத முழுசாக நம்மளாக இருக்கிற ஒரு இடம், நம்மளாக ஒப்படைக்கிற ஒரு இடம், அது பீட் ஃபிசிக்கல் இன்டிமசி, எமோஷ்னல் இன்டிமசி, என்ன ஃபினான்ஷியல் இன்டிமசி என்னமோ, அது ஒரே இடம் ஒய்ஃப் கிட்ட தான், உங்கள் பார்ட்னர் கிட்ட தான், ஒரு கேர்ளுக்கு ஒரு பையன்கிட்ட மட்டும்தான். அப்போ அதை வேல்யூ பண்ணாமல் இந்த சொசைட்டி க்ரியேட் பண்ணுற இந்த அம்மாக்கள் போடுற சட்டங்கள், அப்பாக்கள் போடுற திட்டங்கள், கால்குலேட்டிவ்னஸ், காசு, சம்பாத்தியம், சொந்த வீடு, லொட்டு லொசுக்கு, அவள் வேலைக்கு போகிறாளா, அவள் வேலை பண்ணுற காசு நம்மகிட்ட கொடுக்குறாளா, அவள் எப்படி அதை செலவு பண்ணுறா, இந்த மாதிரி எல்லா கேல்குலேஷன்ஸ்குள்ளேயும் போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா, எல்லா திரைகளையும் போட்டு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க, சொசைட்டி சொல்கிற எல்லாத்தையும் போட்டு உங்கள் கண்ணை மூடிக்கிட்டிங்கன்னா எங்கடா கண்ணே தெரியாது, உங்கள் ஒய்ஃபே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டா. அதுதான் இன்றைக்கி நடக்குது நிறைய பேர்த்துக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பு தான். அதில் குறிப்பாக இந்த தாய்மார்கள் பாசங்கிற பேரில் அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டாங்கிற மாதிரி கடைசியில் பண்ணி போடுறீங்க. டாடா பை சொல்லி கிளம்புது. நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பை டாடா பாய். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா.